ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம், குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் 9600000038. 3-4 நிமிடத்தில் வந்து சொல்ல முடியுது 50 லட்சம் ரூபாய் செலவில். ஆனால் இறந்து போன மொழி என்று அறியப்பட்ட சமஸ்கிருதனுடைய வளர்ச்சிக்கு 645 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கீங்க. தமிழ்நாட்டை பற்றி வெளி உலகிற்கு தெரிய வச்சிருக்காங்க அப்படின்னு பாராட்டுவதை விட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றார்? கடைசி 4 நாளில் ஏன் போனீங்கன்னு கேட்கிறார். இவர் அடிமையாக இருந்த காலத்தில் வாயை திறந்து கேட்டதே கிடையாது. ஆனால் இந்த முயற்சிக்கெல்லாம் பின்னணியில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது மாநிலத்தை சார்ந்த நமது மொழி பேசிக்கொண்டே நம்ம தமிழிலே பேசிட்டு தமிழை திட்டுறவன் தான் காரணமாக இருக்கும். எனது தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, என்னை கவனித்துக் கொள்வதற்காக என் மனைவி வந்தால் உனக்கே அடி வயிற்றில் எரியுது. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன்னு சிவபெருமானுக்கு பேருண்டு. அப்படி நின்று நடனமாடுகின்ற சுடலை பெருமானாக வந்து ஒரு தமிழ் பெருமையை பேசுகின்ற இடத்துல அந்த சுடலை வந்து இப்போ சுடுது உங்களுக்கு. அது அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி கூட எனக்கு தெரியல. வெரி வெரி சீப் பப்ளிசிட்டி. 2 பேர் வந்து மாநில அமைச்சர்களாக இருந்தவர்களை கைது செய்கின்ற உங்களால் தமிழ்நாட்டில் அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுங்க. சீயற்ற மனநிலையில் உளறிக் கொண்டிருக்கின்ற ஒரு பைத்தியமாகத்தான் பார்க்கப்படுவார். தேடப்படும் குற்றவாளி கொடுத்த தங்க தகடுகள் தான் ஐயப்பன் கோவிலில் மேலே வேயப்பட்டிருக்கிறது. இவரை மாதிரியே இன்னொருத்தர் ரிசைன் பண்ணி வந்திருக்கார், சசிகுமார் செந்தில். அவர் வந்து அரசியல் பேசுகிறாரு. ஆனால் அவர் பேசுகின்ற அரசியலுக்கும் அண்ணாமலை பேசுகின்ற அரசியலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். கர்நாடகத்தினுடைய சிங்கம் சொல்லிட்டு இதை போன்ற பாதைகளை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய அசிங்கமாக மாறிவிடுவார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வி. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 4 நாள் பயணமாக துபாய், அபுதாபி நாடுகளுக்கு சென்றார். தொழில் முதலீடுகளை ஈர்க்க சென்றார் அப்படிங்கிறது தான் அரசு குறிப்பு செய்தி, அங்கே உள்ள வந்த செய்தி. இந்த செய்தியை வந்து சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க இந்த பயணத்தை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பார்வை என்ன? அதில் முதல்ல வந்து இந்த தொழில் முதலீடு செய்கிற எக்ஸ்போ என்பது உலக நாடுகள் தங்களுடைய தொழில் திறமையை, தொழில் வன்மையை காட்டுவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு பொருட்காட்சி. 1972 ஜப்பானில் நடந்த பொருட்காட்சியில் தான் அன்றைய முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுத்துகிட்டு வந்தார். அப்போ தான் நிறைய பேருக்கு எக்ஸ்போன்னா என்னன்னு தெரிய வந்தது. அந்த காலத்துலேயே இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வந்தது. எம்ஜிஆர் கூட ஒரு சுற்றுப்பயணம் போகும்போது அவர் வாட்சில் வந்து சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்லாம் வச்சுருக்காரு அப்படின்லாம் வதந்தி வந்தது. அண்ணா வந்து புற்றுநோய் சிகிச்சைக்கு போனப்போ உங்களுக்கு யார் செலவு பண்ணாங்கன்னெலாம் கேள்வி கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சிகள் வந்து கேள்வி கேட்பது என்பது எப்போதும் வந்து ஒரு ரொட்டீனான விஷயம். ஆனால் இந்த முறை அதில் முக்கியமான செய்தியாக நான் பார்ப்பது என்னவென்றால், உலகத் தமிழர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா தொழில் முனைவோர் மற்றும் எல்லா நாடுகளுக்கும் புரியும் வண்ணமாக அந்த தமிழ்நாடு, தமிழ் என்பதனுடைய பெருமையை உலகத்தினுடைய உச்சியில் உட்கார வைத்துவிட்டு நமது முதல்வர் திரும்பியிருக்கிறார்ன்றதை வந்து நம்ம பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கடைசி 4 நாள் போனார், ஏன் போனார் அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. 4 மாடிகள் கண்ட ஒரு அரங்கில் தமிழ்நாட்டிற்கு என்று எந்த விதமான ஒதுக்கீடையும் செய்யாமல் ஒவ்வொரு வாரமும் ஒரு மாநிலத்திற்கு என்று கொடுக்கப்பட்ட நிலைமையில் தமிழ்நாட்டுக்குன்னு எதையுமே கொடுக்காம, இந்த முதல் மாடியில் போனீங்கன்னா யோகா வச்சுருக்கிறதும், 2வது மாடியில் போனீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில் வச்சுருக்கிறதும், 3வது மாடியில் வந்து தொழில்கள் சம்மந்தப்பட்டு வச்சுருக்கிறதும், 4வது மாடியில் வந்து புதிய சிந்தனைகள், புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் சொன்ன இடத்துல நமக்கு கிடைத்த தகவல்கள் படி அங்கே அப்துல் கலாம் பேர் கூட கிடையாது. அதனுடைய சிந்தனையினுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்பது முற்றிலுமாக புறந்தள்ளப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவங்க கடைசி வரைக்கும் வச்சுருந்துருக்காங்க. இப்போ வந்து இந்த கீழடியினுடைய வரலாறு 3400 ஆண்டுகள் என்பதை குறிப்பிட்ட சில இயக்கங்கள், எழுத்தாளர்கள், சு. வெங்கடேசன் போன்றவர்களெல்லாம் எழுப்பலன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இது வெளியிலே வந்திருக்காது, மூடிட்டு போயிருப்பாங்க, வெளியே தெரிஞ்சிருக்காது. அதற்குண்டான நிதி ஒதுக்கீடு முதற்கொண்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே போய் நீங்கள் ஏன் 50 லட்ச ரூபா செலவு பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. இந்த 50 லட்சம் ரூபாய் செலவு என்பது அங்கே இருக்கிற எல்இடி திரையிலும் அந்த 3D விஷன்லேயும் ஹாலோகிராம்லேயும் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பெருமை, வரலாறு, கோயில்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு 3-4 நிமிடத்தில் வந்து சொல்ல முடியுது 50 லட்ச ரூபாய் செலவில். ஆனால் இறந்து போன மொழி என்று அறியப்பட்ட சமஸ்கிருதனுடைய வளர்ச்சிக்கு 645 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கீங்க, இன்னமும் ஒதுக்கிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஒரு பெருமையை பற்றி சொல்லுகின்ற போது நான் அவர் கோட்டு மாட்டிட்டு வந்தார், அவர் திருவள்ளுவரை பற்றி பேசினார், பாரதியாரை பற்றி பேசினார், பட்ஜெட்டில் வந்து புறநானூறு பேசுகிறாங்க, அகநானூறு பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது வேறு சில இடங்களில் தமிழை முதன்மைப்படுத்துகின்ற நீங்கள், உலகத்தில் எல்லா இடத்துக்கும் போய் தமிழ் முதன்மையான மொழின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டண்ட் அடிக்கிற நீங்கள்
அந்த மாநிலத்திற்கு உண்டான உரிமையை, அந்த மாநிலத்திற்கு உண்டான பங்களிப்பை கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய முதல்வராக எங்கள் மாநிலத்தினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்ற பதிவு செய்வதற்கு அந்த மாநிலத்திலிருந்து ஒரு 50 லட்சம் ரூபாயை மட்டும் செலவு செய்து ஒட்டுமொத்தமாக உலகமே பார்க்கின்ற அளவிற்கு அந்த ஷோவில் வந்து தமிழ்நாடு ஹாஸ் பீன் பிரசன்டட். அப்படின்னா தமிழ்நாடு என்பது ஒளிரூட்டப்பட்ட திரைகளின் மூலமாக உலகத்தின் உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பெருமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கும்போதும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. 4 அரங்குகள் 4 மாடியில் இருந்த இடத்துலையும் தமிழ்நாட்டிற்கு உண்டான பங்களிப்பு இல்லை. தமிழ்நாடு கோவில்கள் பற்றியோ அல்லது கீழடி பற்றியோ அல்லது ஜல்லிக்கட்டு பற்றியோ மற்ற இடங்களை பற்றி எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லை. அப்படி இருக்கும்போது என் மாநிலத்திற்கு உண்டான ஒரு ஒளியை குறிப்பாங்க எவ்வளோ பேர் இருக்கான், எவ்வளோ தமிழர்கள் இருக்கான், அந்த இடத்துலையே பல இடங்களில் இவங்க போகும்போது பெருமை சொல்கிறாங்க, இங்கே 1,00,000 பேர் வந்தாங்க, 1,00,000 எந்த விதமான அழைப்புமின்றி அபுதாபியில் வந்து ஒரு 1,00,000 பேர்கிட்ட கூடுகின்ற அளவிற்கு எந்த விதமான ஒரு பெரிய பின்னணி இல்லாமல் எவ்வளோலாம் இவர் கிண்டல் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து வந்த ஒரு முதல்வர். அப்போ செயலாக்க திறன் மூலமாக இவ்வளோ பேரை சென்றடைய முடிகிறது என்று சொன்னால் அதன் மூலமாக வந்திருக்கின்ற பொறாமை அப்படின்லாம் கொஞ்சம் வார்த்தைகள் சொல்லுவாங்க இல்லையா, இதில் பொசுங்கி போயிருக்கின்ற மனங்களுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒட்டுமொத்தமாக இது தமிழ்நாட்டினுடைய வெளிப்பாட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க, தமிழ்நாட்டை பற்றி வெளி உலகிற்கு தெரிய வச்சிருக்காங்க அப்படின்னு பாராட்டுவதை விட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறார், கடைசி 4 நாளில் ஏன் போனீங்கன்னு கேட்குறார். இவர் அடிமையாக இருந்த காலத்தில் வாயை திறந்து கேட்டதே கிடையாது. அதே நேரத்தில் ஒரு மாநில முதல்வர் மாநிலத்தினுடைய பங்களிப்பை ஒரு தொழில் முதலீட்டுக்காக போகும்போது உலகம் பூரா மோடி சுற்றிக்கிட்டு இருக்காரு. இங்கிருந்து கொண்டு வந்தாரா அங்கிருந்து கொண்டு வந்தார்ன்றாங்க. ஒரு தேர்தல் பிரச்சாரத்தினுடைய மைய பிரச்சாரம் என்ன, சுவிஸ் வங்கியில் இருக்கிற பணத்தை பூரா நான் கொண்டு வர போகிறேன்னார். இது வரைக்கும் என்னாச்சு ஒன்றுமே தெரியாது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் சுவிஸ் வங்கியில் போடுற மாதிரி இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் வந்து என்ன சொல்கிறது அமலாக்கத்துறைக்கு தெரியாமல் அதை வந்து இந்த பணமாற்று முறையில் வந்து தப்பு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற பொழுது அவரை எடுத்துகிட்டு போயிட முடியுமா? அப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய துறைகள் என்ன செய்யுது? இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த நிறைய கேள்விகள் இருக்கின்ற இடத்தில் என்னை பொறுத்தவரை தமிழக அரசாங்கம் ஒரு சரியான காரியத்தை செய்திருக்கிறது. தனது மாநிலத்தை இருட்டடிப்பு செய்கின்ற ஒரு மத்திய அரசிற்கு பாடம் புகட்டும் விதமாக உலக அரங்கில் தமிழை உச்சியில் கொண்டு போய் நிறுத்திவிட்டு ஒளிரூட்டி விட்டு வந்ததற்காக, உலக தமிழர்கள் மத்தியில் இப்படி ஒரு மாநிலம் மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக, தொழில் முதலீடு செய்வதற்கு நீங்கள் வருவதற்கு ஏற்ற இடம் தமிழ்நாடு என்பதை பதிவு செய்வதற்காக அவருடைய பயணமும் அது சம்பந்தப்பட்ட செலவும் என்பது வரவேற்கத்தக்கதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த முதலமைச்சர் போயிட்டு வந்த துபாய் பயணம் என்ன பயன் தரும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு 2-3 விதமாக கருத்து சொல்கிறாங்க. அதாவது ஹவாலா டிரான்சாக்ஷனில் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டார், கொண்டு வந்துட்டார் அப்படின்றாங்க. ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறை என்பது இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு விமானத்தில் சென்றாலும் கூட சுங்கத்துறை, அமலாக்கத்துறை இவங்களுடைய பார்வைகள் எல்லாம் தப்பி மத்திய அரசினுடைய அனுமதி இல்லாமல் வான்வழி பயணத்திற்கு வந்து உங்களுக்கு அனுமதி கிடைக்காது. பல துறைகள்கிட்ட அனுமதி வாங்கணும். அப்போ ஏர்போர்ட்லேருந்து ஸ்கேனிங்லேருந்து எல்லாத்தையும் பண்ணி தான் ஒரு ஃப்ளைட் வந்து இங்கேருந்து வந்து அனுப்ப முடியும் பைலட்லேருந்து. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு 5000 கோடி தூக்கிட்டு போகிறதுன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இது வந்து ஒரு மலிவான, மற்றகமான, கீழ்த்தரமான, நகைச்சுவையான, பைத்தியக்காரத்தனமான பிரச்சாரம். ஆனால் இது என்ன நலன்களை கொண்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லூலு நிறுவனம் என்பது துபாயில் வந்து கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக நிலை நின்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம். கேரளாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் தான் அதனுடைய உரிமையாளர். இப்போது துபாயிலெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் வளங்கள் குறைந்து கொண்டே போகின்ற நிலையில், எண்ணெய் வளம் தேவையில்லாமல் உலகமே வந்து பேட்டரி கார்களுக்கும் மாற்று சக்திக்கும் சென்று கொண்டிருக்கின்ற இளமையில் இனிமேல் எண்ணெய் வளங்களுக்கு வந்து வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய வியாபார உத்திகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வெளிநாட்டு முதலீடு வரணுன்றது ஒன்று, பல நாடுகளுக்கு வந்து அவங்க பணம் போகணுன்றது ஒன்று. இப்போ துபாயில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அங்கே இருக்கின்ற அரேபியர் ஒருவர் உங்களுக்கு துணை இல்லாமல் நீங்கள் எந்த வியாபாரத்தையும் செய்ய முடியாது. அவர் தான் முதலாளியாக இருப்பார். நீங்கள் எத்தனை கோடிகளை முதலீடு செய்தாலும் கூட அவர் தான் முதலாளியாக இருப்பார். சமீபத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சில மாற்றங்களின் காரணமாக இந்த கோல்டன் விசா கார்டுலாம் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. மம்முட்டி கொடுத்துருக்காங்க, மோகன்லால் கொடுத்துருக்காங்க, சித்ராவை கொடுத்துருக்காங்க, நிறைய விஐபிஸ் கொடுத்துட்டு வராங்க. நான் கேள்விப்பட்ட வரையில் இப்போ இருக்கின்ற மிகப்பெரிய நிறுவனங்கள், அங்கேயே வளர்ந்து நம்பிக்கை பெற்ற பல நிறுவனங்களுக்கு அரேபியருடைய தொழில் முதலீடு தேவையில்லை.
அவர் பங்குதாரராக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. தனிப்பட்ட முறையில் சில நிறுவனங்களை வந்து இப்போ அனுமதிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களுடைய கொள்கை மாற்றங்களில் வருது. அந்த கொள்கை மாற்றங்களில் வரும்போது இப்போ நம்ம தமிழக முதல்வர் போய் இப்படி ஒரு முதலீட்டை கொண்டு வருகின்ற பொழுது அங்கேயே நின்று நிலை பெற்று அரசாங்கத்தினுடைய நம்பிக்கையை பெற்று 50 வருடங்களாக தொழில் செய்து கொண்டிருக்கின்ற லூலு நிறுவனம் என்பது ஏற்கனவே கேரளாவில் வந்து உங்களுக்கு நம்ம இதெல்லாம் வச்சுருக்காங்க, பொழுதுபோக்கு பார்க் வச்சுருக்காங்க, மிகப்பெரிய மால்லாம் வச்சுருக்காங்க. அதை போன்ற முதலீடுகளை பக்கத்து மாநிலத்தில் இருக்கின்ற ஒருவர் தமிழ்நாட்டிற்கு செய்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். அல்லது துபாயில் இருக்கின்றவர்களுக்கு லூலூவில் இருக்கிற அவரே வந்துட்டு போயிட்டாருன்னு சொன்னால் அவரே வந்து அங்கே போய் செய்கின்ற பொழுது தமிழ்நாடு என்பது மிக பாதுகாப்பான இடம் என்பதற்காக துபாயில் இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர்கள் இங்கே வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 மணி நேரம் தான் ஃப்ளைட்டு. பெரிய அமெரிக்கா போவேனா, ஐரோப்பா போவேனா, 18 மணி நேரம் 20 மணி நேரம் போக வேணாம். அண்டை நாடாக இருக்கின்ற ஒரு UAEயிலிருந்து வருகின்ற முதலீடு என்பது மிக எளிதாக வருவதற்கும் அந்த நம்பிக்கையோடு கொண்டு வருவதற்கு பக்கத்து மாநிலத்தை சார்ந்த ஒருவர் தனது முதலீட்டை தமிழ்நாட்டிற்கு ஒரு 3400 கோடி கொடுப்பேன் என்று சொல்வதற்கும் வரவேற்பு சொல்லணுமே ஒழிய எல்லாவற்றையும் வந்து மஞ்சகாமால கண்ணோட சந்தேகத்தோடு பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் ஆதாரம் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் போகிற போக்கில் கிள்ளி போடுறதுன்றது வந்து மிக மலிவான மற்றகமான கீழ்த்தரமான பைத்தியகாரத்தனமான ஒரு விமர்சனம். இந்த துபாய் இந்த இது நடந்தது இல்லை, இந்த வர்த்தக மாநாடு, இதில் வந்து தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழகம் புறக்கணிக்கப்பட வேண்டியதுன்னு அவசியம் என்ன? தமிழகம் புறக்கணிக்கப்படுறது வந்து இந்த ஒன்றில் மட்டும் இல்லை, பல இடங்களில் பல துறைகளில் வந்து தொடர்ந்து தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். தமிழில் வந்து பேசுவார், வேட்டி கட்டிட்டு வருவார், மகாபலிபுரம் போவார். ஆனால் எல்லா செயல்களுமே தமிழன் நலன்களுக்கு எதிரானவை என்பதை கடந்த 10 வருடங்களில் வந்து நம்ம பட்டியலிட்டு காட்டுகின்ற அளவுக்கு பல இடங்கள் இருக்குது, பல நிகழ்ச்சிகளில் பேசிட்டோம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்ந்து இருக்கிற ஒரு அந்த கண்காட்சியில் குறிப்பாக தொழில் வளர்ச்சியில் மிக மிக முன்னேற்றம் அடைந்த ஒரு மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய பங்கு, இப்போ உத்தரப்பிரதேசம்லாம் வந்து நீங்கள் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, என்ன காமிக்கிறீங்க? விஸ்வநாதர் கோயிலும் யோகாவையும் காமிக்கிறீங்களே ஒழிய உத்தரப்பிரதேசத்தினுடைய தொழில் வளர்ச்சி என்ன, மருத்துவத்துறையில் உங்களுடைய வளர்ச்சி என்ன? தமிழ்நாடு என்பது மெக்கா ஆஃப் மெடிசன் சொல்லுவாங்க. அதாவது மருத்துவத்துறையில் உலகத்திற்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற அளவுக்கு தமிழ்நாடு வந்து மருத்துவத்துறையில் வளர்ந்துருக்கு, என்ஜினியரிங்கில் வளர்ந்துருக்கு, கல்வித்துறையில் வளர்ந்துருக்கு. இப்படி எல்லா துறைகளிலும் வளர்ந்து கோலச்சு கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலத்தை வந்து நீங்கள் ஓரங்கட்டுறதுக்கு காரணம் ஒன்று, உங்களுக்கு வந்து இங்கே உள்ள நுழைய முடியல. 2வது வந்து இங்கே சுயமரியாதை சிந்தனை அதிகம். 3வது இது திராவிட சிந்தனைகளை உடைக்கின்ற வரைக்கும் இந்த மாநிலத்தை வந்து எப்படி தனிமைப்படுத்தணும், எப்படி வந்து இவர்களை சர்வதேச அரங்கில் வந்து ஓரங்கட்டுன்ற ஒரு முயற்சி இருக்கு. ஆனால் இந்த முயற்சிக்கெல்லாம் பின்னணியில் இருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது மாநிலத்தை சார்ந்த நமது மொழி பேசிக்கொண்டே நம்ம தமிழிலே பேசிட்டு தமிழை திட்டுறவன் தான் காரணமாக இருப்பான். இதில் என்ன அடிப்படையில் வந்து இந்த கோபம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, உலகளாவிய 193 நாடுகள் பங்கெடுக்கிற இடத்துல ஒரு மாநிலத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் அதனுடைய பங்களிப்பை செய்ய விடாமல் தடுத்தால் அந்த மாநிலத்திற்கு உண்டான முதல்வருக்கு தன் மாநிலத்தை முதன்மை இடத்தில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு என்ன தப்பு இருக்கு? காங்கிரஸ் கட்சியை ஒழித்தே விட வேண்டும், காங்கிரஸ் கட்சி தான் இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா சீரழிவுகளுக்கும் காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மந்திரி சபையில் பிரதான பங்கு வகித்து கொண்டிருந்த வல்லபாய் பட்டேலை மட்டும் தனியாக பிரித்து குஜராத்துக்காரன்னு சொல்லி 3000 கோடி கொண்டு போய் செலவழிக்கிறீங்க. இந்த 3000 கோடி ரூபாய் சிலை வைப்பதன் மூலமாக நீங்கள் என்ன கொள்கையை சொல்ல வருகிறீர்களோ அதை வெறும் 50 லட்சம் ரூபாய் செலவில் இந்த தமிழனுடைய பெருமையை உலகத்தினுடைய உச்சியில் கொண்டு போய் வைக்கின்ற பொழுது 3000 கோடி 50 லட்சத்தை நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் எது தேவை, எது தேவையற்ற வீண் செலவு, எது படோடமும் தெரியும். குறிப்பாக பாரதிய ஜனதா அதிமுககாரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்பத்துடன் முதலமைச்சர் போனார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பெருசுப்படுத்தி பேசுகிறாங்க. இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குடும்பத்தோடு போயிருக்காருன்னா அவருக்கு குடும்பம் இருக்கிறதுனால குடும்பத்தோடு போயிருக்காரு. 2 செய்தி. ஒன்று, அரசாங்க செலவில் அவர்கள் சென்றிருப்பார்கள் என்று சொன்னால் அது தவறு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை வந்து அதை தெளிவுபடுத்திடுச்சு. அதற்குண்டான எல்லா பயண செலவுகளையும் வந்து கட்சி ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு சாதாரண நடைமுறை. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் பயணம் செய்கின்ற பொழுதெல்லாம் ஜானகி அம்மா வந்து கூடயே போவாங்க. மருத்துவ தேவைகளை கவனித்துக் கொள்வதற்கு, சில தனிப்பட்ட முறையில் அவருடைய உணவு பழக்க வழக்கங்களை எங்கே போனாலும் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்கு வந்து அவங்க கூடயே போவாங்க. ஜெயலலிதா போகும்போது சசிகலா மட்டுமில்லை, கூட இன்னொரு சின்னஞ்சிரிப்புன்னு அவருடைய தேவைகளெல்லாம் கவனிப்பதற்கு போயிட்டே இருப்பாங்க. கலைஞர் பயணம் செய்கின்ற போது கூட வந்து பின்னாடி ஆளுங்க போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த வயதுக்கேற்ற உணவு, அந்த வயதிற்கேற்ற சில கவனிப்புகள், மருந்து மாத்திரைகள் கொடுத்தல் அப்படின்னு சில வேலைகள்.
இதை குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்கிறதுல வந்து எந்த தவறு இருக்கிறதா நான் கவனிக்கல. இப்போது ஒரு பிரதமர் அவருடைய மனைவி இங்கே இந்தியாவே எனக்கு வேண்டாம், நான் வெளிநாட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது நான் திருமணமானவர்னு ஒரு போட்ட ஒரே காரணத்திற்காக அவருடைய பாஸ்போர்ட் இன்னைய தேதி வரைக்கும் கொடுக்கல. எனக்கு இசட் கேட்டகரியில் எதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க, என்னோடய மாரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய திருமணத்தினுடைய சட்ட நிலைப்பாடு என்னன்னு கேட்டு ஆர்டிஐயில் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அந்த அம்மா இன்னைய தேதி வரைக்கும் பதில் கொடுக்கல. இது தனிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் பேசுவது என்பது கொஞ்சம் அநாகரிகமான விஷயம். எந்த நேரத்தில் வந்து அது எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அதற்கு யார் செலவு செய்தார்கள் என்று கேட்பதற்கு ஒரு உரிமை இருக்குது. எதன் பொருட்டு அவர்கள் போனாங்க, அரசாங்க செலவில் போயிருந்தால் அதை கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு கட்சி செலவு செய்கின்ற பொழுது, அந்த விமானத்தில் அவர்கள் செல்லுகின்ற பொழுது, எனது தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, என்னை கவனித்துக் கொள்வதற்காக என் மனைவி வந்தால் உனக்கே அடி வயிற்றில் எரியுது. இது மிக ஒரு தவறான விமர்சனம். இது வந்து இதுதான் நான் வந்து ஒரு 4 வாட்டி திருப்பி சொல்றதுக்கு காரணம், இது வந்து ஒரு கீழ்த்தரமான பைத்தியக்காரத்தனமான விமர்சனம் சொல்றது. உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கின்ற புகழ்ச்சியை உங்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அவருக்கு கிடைக்கின்ற புகழ் வெளிச்சம் உங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் எப்போவுமே என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கே வந்து ஒருத்தன் தவறு செய்வான்னு பார்த்துக்கிட்டு இருந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் விமர்சனம் செய்வதில் தப்பில்லை. நின்னா குற்றம், நடந்தா குற்றம், பார்த்தா குற்றம், எழுந்தா குற்றம்னு இதே முதல்வரை அவர் எழுதி வச்சு படிக்கிறாரு அப்படின்னு ஒரு கீழ்த்தரமான பெயர் வச்சிங்க. சுடலைலாம் பெயர் வச்சிங்க. சுடலை என்பது சிவனுடைய ஒரு பெயர். நெற்றிக்கண்ணை திறந்தான்னா எரிஞ்சு போயிடும் சொல்லுவாங்க. சுடலை பொடின்னு பேர் அதுக்கு. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன்னு சிவபெருமானுக்கு பேர் உண்டு. அப்படி நின்று நடனமாடுகின்ற சுடலை பெருமானாக வந்து ஒரு தமிழ் பெருமையை பேசுகின்ற இடத்துல அந்த சுடலை வந்து இப்போ சுடுது. உங்களுக்கு அந்த சுடலை சுடுகிறது என்று சொன்னால் அதனுடைய தீ வெளிச்சம் சுடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் குடும்பத்தோட போனார்ன்றது வந்து ஒரு தேவையற்ற கீழ்த்தரமான விமர்சனம் தான் நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் கணக்கு வழக்குகளுக்கு உட்பட்டு கட்சியின் மூலமாக செலவு செய்யப்பட்டு அந்த பயணத்தை அரசு முறை பயணமாக முதல்வர் செல்லுகின்ற இடத்தில் பல அதிகாரிகளும் கூட போகிறாங்க. அப்படி அதிகாரிகள் கூட போகின்ற பொழுது குடும்ப உறுப்பினர்கள் போகின்ற இடத்தில் அரசு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இல்லாமல் ஒரு இயக்கம் பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு அது இருக்கின்ற பொழுது இந்த குற்றச்சாட்டு என்பது தேவையற்றது. அண்ணாமலை பொது மேடையிலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். முதலமைச்சரின் துபாய் பயணம் மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பொது மேடையிலே பேசுகிறார். இப்போ அதை பற்றி கேட்கும்போது சில பத்திரிகைகள் எடுத்து காமிச்சு பேசுகிறார். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு இந்த அண்ணாமலைன்னு சொன்னாவே எனக்கு அதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணுறது வந்து இந்த நேரத்தை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு நாளில் நாம் வாழ்கின்ற நேரத்தை வந்து ஒரு அணுவாக நிமிடமாக பிரித்தால் ஒவ்வொரு நிமிடமும் வந்து அற்புதமானவை. நம்ம வாழறதுக்கு அர்த்தமுள்ள நேரங்கள் நினைக்கிறேன் நான். வி ஷுட் டெக்கரேட் த டைம் சொல்லுவேன் நான். ஆனால் இப்படி இந்த அண்ணாமலை பற்றி பேசுறதுலாம் வந்து நேரத்தை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி நினைக்கிறேன் நான். அதாவது அவர் தலைமைக்கு வரும்போது ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலேருந்து வந்தவர், அவர் எல்லா விதத்திலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட குழுவிலேருந்து இந்த கட்சியை வெளியில் கொண்டு வருவார்ன்ற நம்பிக்கையில் தான் நம்ம வந்து வாழ்த்தை வரவேற்றோம். குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன், சகோதரி வானதி, பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து அந்த இயக்கத்துக்கு உள்ளே வரும்போது அவங்களுடைய பங்களிப்பு என்னன்னு பார்க்கணும், நம்ம காத்திருக்கணும்னு சொன்னேன். ஆனால் இந்த ஒரு மிகை நடிப்புன்னு சொல்லுவாங்க சினிமாவில். அந்த மிகை நடிப்பில் வந்து அவரே சொல்லிக்கிறார், நான் வந்து அட்டென்ஷன் சீக்கர்னு என்ன சொல்கிறாங்க, அதாவது கவன ஈர்ப்பு பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி கூட எனக்கு தெரியல. வெரி வெரி சீப் பப்ளிசிட்டி. மிக மட்டமான மலிவான ஒரு ஊடக விளம்பரத்தை வந்து அவர் தேடுறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு நான் சொல்கிறேன். அதாவது அவருக்கு ஏதோ 44 வயசு தான் அந்த தம்பிக்கு ஆகுதுன்றாங்க. அவர் அரசியலுக்கு வரும்போதே 40 வயசு தான். ஒரு ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற பதவி கிடைக்குமான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவருக்கு ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தனுடைய காரணமாக கேடி ராகவன் போன்றவர்களெல்லாம் செய்த லீலைகளின் காரணமாக வந்து இன்றைக்கி இவருக்கு வந்து ஒரு பெரிய விளம்பரம் கிடைச்சிருக்கு. அதாவது கேடி ராகவனை இவரே வந்து காட்டி கொடுத்துட்டாருன்னு அவங்க சொன்னாலும் கூட நமக்கு தெரியாது, அதை பற்றி நம்ம பேசலை. ஆனால் அப்படிலாம் வந்து இருக்கிற இடத்துல வந்து இவர் எப்போ கீழே இழுக்கலான்னு ஒரு கும்பல் காத்துக்கிட்டே இருக்குது. அதாவது நமக்கு பெரிய விமர்சனமே என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற மனிதர்களை பற்றி பேசுகின்ற பொழுது, அடுத்தவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது பயன்படுத்துகின்ற மொழியும் உடல் மொழியும் எச்ராஜா போன்றவர்களால், மதுவந்தி போன்றவர்களால், மற்றவர்களை போன்றவர்களால் மிக கேவலமாக இருக்குன்னு சொல்லி தான் வந்து அந்த கட்சி மேலே எல்லாருக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வருது. அதை வந்து கொஞ்சம் கூட குறைச்சிக்க மாட்டேன், அவங்கள விட 4 பங்கு நான் அதிகமாக என்னால் காட்ட முடியும்னு வந்து அண்ணாமலை வந்து ஒரு ஷோ காமிச்சிட்ருக்காரு. அதாவது அவர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, வடிவேல் படத்தில் வரும் பார்த்தீங்களா, நானும் ரவுடி தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன், சாயந்தரத்துக்குள்ளே என்னை வந்து அடிக்கணும்,
இங்கே வந்து என்னை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தேன்னு சொல்கிற ஒருத்தருக்கு பத்திரிகையில் படிக்கிற செய்தியை வச்சுக்கிட்டு நான் வந்து என் மேலே அவதூறு வழக்குக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டிங்க, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருப்பேன், முடிஞ்சால் என்னை தொட்டுப்பாருன்ற வசனம் இருக்குது பாருங்கள். இது அவருடைய தகுதியை நகைச்சுவையாக்கி குறைபாடுகளாக காட்டி இவர் ஒரு மனநலம் சரியில்லாத ஒருத்தன் எப்படி பேசுவானோ அப்படி வந்து பேசுகின்ற ஒரு மனிதராக வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறார். பத்திரிகை செய்தியை காட்டி பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க. அப்போ பத்திரிகை செய்தி வந்து உண்மை இல்லையா, பொய்யா தான் இருக்கும்? இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை செய்தி வந்தது. தேர்தல் பிரச்சாரம் வரும்போது இன்னொரு பத்திரிகை எழுதுச்சு, கமலாலயம் என்பது காமாலயம்னு எழுதுச்சு. அங்கே வந்து பெண்களை வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள், விசாரணை கமிட்டி வைக்கணுன்ற அளவுக்கு அந்த விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு சிடி ரவி வந்து விசாரணை நடத்தினார்னு இன்னொரு பத்திரிகையில் செய்திக்கு வந்தது. அப்போ அந்த பத்திரிகை மேலே வழக்கு போடுங்க. அதாவது பத்திரிகையினுடைய அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த பத்திரிகை வந்து ஒரு அவதூறை பரப்பியது இல்லையா? இப்போ இன்னொரு பத்திரிகை வந்து 5000 கோடி இவர் எடுத்துகிட்டு போயிட்டார்னு எழுதுனா 5000 கோடி ரூபாய் எதில் எடுத்துகிட்டு போக முடியும்? கட்டுக்கட்டி எடுத்துகிட்டு போனாரா, மூட்டையில் கொண்டு போனாரா, இல்லை எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபரில் கொண்டு போனாரா? ஒன்றுமே இல்லை. ஒரு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு ஒரு பத்திரிகை எழுதுது. அந்த பத்திரிகை எழுதுகின்ற போது அந்த பத்திரிகை செய்தியை வைத்துக்கொண்டு நான் வந்து இது குற்றச்சாட்டை சொல்கிறேன்னு சொன்னால் உண்மையில அவதூறு வழக்கு தான் போட முடியும். அந்த அவதூறு வழக்கு வந்து அவங்க 100 கோடிக்கும் போடலாம், 10 கோடிக்கும் போடலாம், ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி ஒரு இயக்கம் போட போகுது. யூ ஹேவ் டு ஒன்லி டிஃபெண்ட் இட். நீதிமன்றத்தில் வந்து நான் சொன்னதுக்கு அது கருத்து இல்லைன்னு இவர் செக்ஷன்லாம் படித்து காமிக்கிறார். அந்த செக்ஷனில் மிக தெளிவாக சொல்லியிருக்கு, இந்த ஐ ஆஃப் பப்ளிக் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய புகழையோ பெயரையோ ரெப்புடேஷனையோ குறைப்பதற்காக ஒரு செயல் செய்யப்படுமானால் அது டெஃபமேஷன் என்கின்ற அவதூறுனுடைய அடிப்படையில் வந்துடும். அது வந்து ஒன்று காம்பன்சேஷன் வேணும்னு கேட்டால் சிவில் டெஃபமேஷனுக்கு போகலாம், இல்லை கிரிமினல் டெஃபமேஷன் வேணும்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் அவங்க வழக்கு தொடுக்கலாம். அப்படி வந்து அந்த காம்பன்சேஷன் கேட்டு தொடுக்கின்ற பொழுது வழக்கை சந்திப்பேன்னு சொல்லிட்டு அது அரசியல்வாதிக்கு அழகு. ஆனால் எப்போ பார்த்தாலும் நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், என்னை தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது நான் மிகப்பெரிய இடத்தோடு மோதுகிறேன். நான் வந்து மோதுவது சாதாரண ஆள் இல்லை, நான் வந்து ஒரு பெரிய சிஎம் ஃபேன். அதாவது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே பாருங்களேன், இந்த பெரிய கோபாலபுரம்னா என்ன, நான் தொட்டாம்பட்டியில் ஆடு மேய்ச்சேன், நான் இங்கே வந்து மாடு மேய்ச்சேங்கிறார். அதாவது ஆடு மேய்த்ததும் மாடு மேய்த்ததையும் பின்னணியை வைத்துக்கொண்டு அதற்கு பின்னால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வருவது என்பது ஒரு முயற்சியினுடைய வெற்றி. அதை வந்து தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டினுடைய ஒரு மாணவன் வெளியில் வந்தான்றதுக்கு பாராட்டுறதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் அது தலைக்கணமாக மாறக்கூடாது. அந்த தலைக்கணமாக மாறும்போது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குருவி தலையில் பணங்கா வச்ச மாதிரி உங்களாலே பொறுத்துக்க முடியல. ஐயோ நான் பிஜேபியினுடைய தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி இருக்கின்ற காரணத்தினால் இந்த 10 வருடங்களுக்கு பின்னால் பல பேருக்கு மீசம் முளைச்சிருக்கு, பல பேருக்கு முதுகெலும்பு வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி மத்தியில் வந்து பின்னணி இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக பேசுகின்ற மொழி உடல் மொழியிலிருந்து ஒரு இயக்கத்தையோ அதில் இருக்கின்ற மனிதர்களையோ கொச்சைப்படுத்துன்றது வந்து ரொம்ப கீழ்த்தரமான அரசியல். இந்த கீழ்த்தரமான அரசியலில் வந்து அண்ணாமலை சொல்வது என்னன்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகையில் செய்தி வந்திருக்குன்றீங்க. பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது முக்கியம் இல்லை. நான் என்ன சொல்ல, உங்கள் கட்சி ஆண்டுகிட்டு இருக்கு. அப்போ மத்திய புலனாய்வுத்துறை என்ன பண்ணுது, அமலாக்கத்துறை என்ன பண்ணுது? ஹவாலா டிரான்சாக்ஷனில் ஒருத்தங்க பணம் எடுத்துகிட்டு போனால் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து அவ்வளோ பணத்தை மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா சுங்கத்துறையினுடைய செக்கப் இருக்குது, ஏர்போர்ட்டில் ஸ்கேனிங் இருக்குது. இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி ஒருத்தர் கொண்டு போக முடியுதுன்னு சொன்னால் ஒன்று உங்களுடைய புலனாய்வு ஃபெயிலியர். அப்படி இல்லைன்னா ஒருவேளை அஸ்யூமிங் அப்படி உண்மையை எடுத்துக்கிட்டுன்னு வச்சிங்கன்னா நடக்கட்டும், இது நடந்த பிற்பாடு இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது வந்து உங்களுடைய தொழில். இந்த பிளாக்மெயில் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, நடக்கிற வரைக்கும் விட்டுட்டு பண்ணுறது. அப்படி நடக்கலைன்றது வந்து அது வந்து ஒரு இயற்கையினுடைய செயல். இதையே அவங்களால ஏற்றுக்க முடியல. அதாவது யாராவது அதிகமாக இந்த மத்திய அரசை குறை சொல்வார்கள் என்று சொன்னால், ஒன்றிய அரசை குறை சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் மாநில அமைச்சர்களாக இருந்தால் கூட கைது செஞ்சிட்டு இருக்கீங்க. நவாப் மாலிக் வந்து இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கார். அவர் வந்து ஹவாலா டிரான்சாக்ஷனில் தாவூத் இப்ராஹிம் கூட நெருக்கமாக இருந்தான்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்புறம் அனில் தேஷ்முக்கை வந்து இதுக்கு முன்னாடி கைது செஞ்சுருக்காங்க. 2 பேர் வந்து மாநில அமைச்சர்களாக இருந்தவர்களை கைது செய்கின்ற உங்களால் தமிழ்நாட்டில் அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுங்க, ஒரு நோட்டீஸ் கொடுங்க, பொதுமக்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்கள், இந்த வடிவத்தில் இப்படி இந்த பணம் சென்றதுன்னு சொல்லுங்கள். ஏதோ ஒரு பத்திரிகையில் அந்த கிசுகிசுவை பார்த்துட்டு அந்த கிசுகிசுவை வைத்துக்கொண்டு பேசுகின்ற அளவிற்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைமையில் இருக்கின்ற மத்தியில் ஆளு கொண்டிருக்கிற கட்சியினுடைய தலைமை பேசும் என்று சொன்னால் அந்த தலைமைக்கு ஒன்று அரசியல் தெரியவில்லை என்ற அர்த்தம், அல்லது பொது வாழ்க்கையை வந்து எப்படி அணுக வேண்டும் என்று தெரியவில்லை என்ற அர்த்தம், அல்லது முதிர்ச்சியற்ற மனநிலையில் உளறிக் கொண்டிருக்கின்ற ஒரு பைத்தியமாகத்தான் பார்க்கப்படுவார். இவங்க பேசும்போது கோபாலபுரம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. திமுக தலைமை மீது ரொம்ப விமர்சனம் வச்சு பேசுகிறாங்க. ப்ளஸ்ஸு நிதி அமைச்சரையும் பற்றி பேசுகிறாங்க. அந்த குடும்பம் என்ன பெரிய பாரம்பரியம், அந்த குடும்ப பெருமையெல்லாம் பேசுது
அப்படின்லாம் அவரையும் பேசுகிறாங்க. பொதுவாக இது ஒரு தனிநபர் தாக்குதல், அதாவது தனிப்பட்ட முறையில் தாக்குதல் அதிகமாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? 2 திருக்குறள் இருக்குது. அதாவது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வின் பேர். உன் மனசில் வந்து நீ எந்த அளவுக்கு வந்து ஒழுக்கமாக இருக்கியோ அந்த அளவுக்கு தான் உன்னுடைய உயர் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து உன்னுடைய சிந்தனை வந்து முதல்ல சுத்தமாக இருக்கணும். தக்கார் தகவலர் என்பது அவர் எச்சத்தார் காணப்படும் இன்னொரு திருக்குறள் இருக்குது. இட்டார் பெரியார் இடாதோர் இழிகுலத்தார்னு வந்து அவை பாட்டி சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த நான் சொன்னது தான் அட்டென்ஷன் சீக்கிங்கிற மாதிரி சீப் பப்ளிசிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து நான் ஆடு வளர்த்தேன், மாடு வளர்த்தேன், அதுக்கு பிற்பாடு நான் ஐபிஎஸ் படித்தேன், எம்பிஏ படித்தேன், 20,000 புத்தகத்தை படிச்சிட்டேன் அப்படின்லாம் வந்து தன்னை பற்றியே பீற்றி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் ஒரு பாரம்பரியம் உள்ள 150 வருட கால பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பத்தை பற்றி பேசும்போது நம்ம ஒன்றும் ஆண்டான் அடிமை காலத்தில் வாழ்ந்துட்டு இல்லை. அதனால் வந்து அவர்கள் ஆண்டானும் இல்லை, நம்ம அடிமையும் இல்லை. நான் பிடிஆர் பழனிவேல்ராஜனை பார்த்ததும் இல்லை, அவரோட பழகினதும் இல்லை, தியாகராஜனையும் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த குடும்ப வரலாறு அப்படின்னு வரும்போது ஒன்றுமில்லாத நீங்களே ஒரு 10 வருஷம் வரலாறை வச்சுக்கிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு நான் வந்து இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லும்போது மிக மிக ஒரு பாரம்பரியமான குடும்பம். அதாவது சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கின்ற நீதி கட்சியினுடைய பிதாமகர்களில் ஒருவராக இருந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வரும்போது சுயமரியாதை சிந்தனை இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த ஆன்மீக அரசியல் இருக்குல்ல, இந்த ஆன்மீக அரசியல்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சொல்ல ரங்கராஜன் நரசிம்மன் போட்டு கிழிச்சார்னு நம்மளே ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். மோடி வாயை திறந்தா போய் அண்ணாமலை வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான்னு சொன்னார். அவர் மேலே ஒரே ஒரு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு கூட துப்போ திராணியோ இல்லாத அண்ணாமலை ஒரு ஆன்மீகத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தை பற்றி பேசும்போது இவர் எப்போ பார்த்தாலும் தாத்தாவை பற்றி பேசுகிறாரு, ஆக்ஸ்போர்ட் பற்றி பேசுகிறாருன்னு சொன்னால் அந்த குடும்பம் படித்தது உண்மை. இதே நம்முடைய தியாகராஜன் அவர்கள் வந்து இப்போ இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற தியாகராஜன் அவர்கள், பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெளிநாட்டில் போய் படித்தார் என்பது முக்கியமல்ல, உலக அரங்கில் மிகப்பெரிய வங்கிகளில் பணியாற்றிவிட்டு அந்த வேலையை விட்டு வந்திருக்கிறார் என்பது ஏற்கப்பட வேண்டிய உண்மை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒட்டுமொத்த அளவில் இந்தியாவில் இருக்கின்ற நிதியமைச்சர்களில் மத்தியில் இருக்கிற குழுவில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் மெம்பராக இருக்கார். உங்கள் மத்திய அரசே அவரை நியமிச்சிருக்கு இல்லையா? அன்றைக்கி அண்ணாமலை கிட்ட வந்து அவங்க பர்மிஷன் கேட்கல. ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து அவர் ஒரு உறுப்பினர், மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு நியமிச்சிருக்கு. இதையெல்லாம் தாண்டி அவர் குடும்ப பெருமை பேசுகிறாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஒரு 30 வருஷமாக ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்துட்டுருக்கேன், இன்னமும் போய் வந்துட்டுருக்கேன். எனக்கு என்னிடம் இருக்கின்ற ஆதாரங்களுடைய அடிப்படையில் நான் தேடி கண்டுபிடித்த தகவலுடைய அடிப்படையில் 1950களில் மதவாத சக்திகளால் அந்த கோயில் கொளுத்தப்பட்டது. அப்போ ஒரு கூரை கோயில் தான் அது. அங்கேருந்து விக்கிரகம் வந்து உருகி எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போன பிற்பாடு அங்கே ஐயப்பனுக்கு சிலை கிடையாது. நம்முடைய நிதியமைச்சருடைய குடும்பம் தான் தமிழ்நாட்டில் 2 சிலைகளை செய்து ஒரு சிலையை மதுரையில் வைத்துவிட்டு அதனுடைய ரெப்ளிகான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மாடல், அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா ஊர்களுக்கும் ஊர்வலமாக எடுத்து சென்று எல்லா கோவில்களிலும் வைத்து அதற்கு உருவேற்றது, அதற்கு உயிர் கொடுத்தல்னு சொல்லுவாங்க. அப்படி பல இடங்களில் ஆகம விதிப்படி பூஜைகளை செய்து ஐயப்பன் கோயிலில் கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட ஐயப்பன் சிலை என்பது மூலஸ்தானத்தில் இருக்கின்ற சிலை. அந்த சிலையை நிறுவிய குடும்பம் பழனிவேல் தியாகராஜனுடையது. நான் சொல்றது கவனமாக கேட்டுக்கோங்க. அப்படி நிறுவிய அந்த சிலைக்கு 60-65வது ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் கூட்டமே போக ஆரம்பிச்சது. அதாவது நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை வந்து ஐயப்பன் சரிதம் என்று பல இடங்களில் நாடகங்கள் போட்டு ஐயப்பன் சரிதத்தை பேசியதன் விளைவு ஒன்று. 2வது, நம்பியார் என்கின்ற ஒரு மலையாள நடிகர் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வரலாற்றில் இடம்பெற்றுவிட்டு எம்ஜிஆர் அவர்களோடு இணைந்த நம்பியார் அவர்கள் திரைத்துறையில் இருக்கின்ற எல்லாத்தையும் ஐயப்பன் கோயிலுக்கு கூட்டு போகிற பழக்கமாக வச்சு சுவாமி ஐயப்பன் ஒரு திரைப்படம் வந்ததுக்கு பின்னாடி தான் அந்த கோயில் மேலே மிகப்பெரிய வெளிச்சம் வந்துச்சு. இப்போ நம்மலாம் இங்கேருந்து திருப்பதிக்கு போயிட்டுருக்கோம், கேரளாவில் இருக்கிறவங்களாம் பழனிக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டிங்கன்னா பழனிக்கோ திருத்தணிக்கோ போக மாட்டோம், அதிகமாக வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம், திருப்பதிக்கு போகிறோம். கர்நாடகாவில் இருக்கிறவனும் ஆந்திராவில் இருக்கிறவனும் இன்றைக்கி வந்து கொட்டுறான் கேரளாவில். இது வந்து ஒரு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி ஒன்று பிக்னிக் போகிற மாதிரியும் போவாங்க, அல்லது வேறு கடவுள்களை சந்திப்பதற்கும் போகிறாங்க. அப்படி போயிட்டுருக்கிற இடத்துல இந்த குடும்பம் வந்து ஒரே ஒரு விண்ணப்பத்தை வந்து அந்த கோயில் தேவஸ்தானத்துக்கும் அரசாங்கத்துக்கும் வைத்தது. அதாவது 18ஆம் படி ஏறிக்கொண்டிருக்கின்ற இடத்தில் இப்படி கொண்டு வந்து நிறுவப்பட்ட சிலையை கொடுத்தவர் இவர்ன்றது வந்து எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருந்தது படிக்கட்டில். அது மேலே வந்து இன்றைக்கி அந்த முலாம் பூசப்பட்ட தகடுகளை வச்சு அதை மூடிட்டாங்க. மூடும்போது இவங்களுடைய குடும்பத்திலிருந்து வைக்கப்பட்ட ஒரே ஒரு விண்ணப்பம்,
எங்களுடைய குடும்பம் அந்த சிலையை வைத்த காரணத்தினால் எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம், இந்த சிலையை கொண்டு வந்து நிர்மாணித்தவர் அந்த பேரு மட்டுமா தெரிகிற அளவுக்கு அதை திறந்து வைங்கன்னு கேட்டாங்க. இன்ன வரைக்கும் பேரை திறந்து வைங்க செய்யல. செய்யாது முக்கியம் அல்ல, அதை தாண்டிய முக்கியமான செய்தி, எந்த கடவுளனுடைய மூலஸ்தானத்தில் இருக்கின்ற சிலை இன்றைக்கு கோடிக்கணக்கான வருமானத்தை ஒரு அரசாங்கத்திற்கும் ஒரு தேவஸ்தானத்திற்கும் கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த சிலை வைத்தவருடைய பேர் அங்கே இல்லை. ஆனால் சாராயத்தில் சம்பாதித்து வங்கிகளை ஏமாற்றி இந்திய அரசாங்கத்திற்கு தெரியாமல் இரவோடு இரவாக பிளைட் ஏறி போய் உட்கார்ந்து லண்டன் நீதிமன்றத்தில் வழக்குகளை தோத்துட்டு இந்திய அரசாங்கத்தால் எப்போது இங்கே கொண்டு வரப்படுவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற விஜய் மல்லையாவுடைய பணத்தில் போடப்பட்ட தங்க கூரை தான் ஐயப்பன் மேல நிற்கிறது. தேடப்படும் குற்றவாளி கொடுத்த தங்க தகடுகள் தான் ஐயப்பன் கோவிலில் மேலே வேயப்பட்டிருக்கிறது. அந்த படிக்கட்டில் ஏறுற தகடுகள் எல்லாமே வந்து அவருடைய செலவுன்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய முரண்பாடு. உள்ளே இருக்கின்ற கடவுளை வைத்தவன் நான் வைத்த இடத்தில் ஏற்கனவே இருக்கின்ற பேரை நீங்க காட்டுங்கன்னு கேட்டா அதுக்கு விமர்சனம் ஆகுது. ஒரு நாட்டையே ஏமாத்திட்டு வங்கிகளை ஏமாத்திட்டு சாராயத்தில் சம்பாதித்த பணத்தில் வெளிநாட்டில் உட்கார்ந்த உல்லாச வாழ்க்கை நடத்திக்கிட்டு இந்திய அரசாங்கத்தால் இன்று வரைக்கும் மீட்டு கொண்டு வர முடியாத ஒரு மனிதன் கொடுத்த இடத்துல தங்கத்தகடை கொண்டு போய் சாமிக்கு போட்டு வச்சிருக்கீங்க. இது கடவுளுக்கே வந்து அடுக்குமான்றது வந்து நான் ஐயப்பனுக்கு விட்டுறேன். அதாவது இப்படிப்பட்ட விமர்சனத்தை வந்து வைக்கிற அண்ணாமலை வந்து உண்மையிலேயே ஆன்மீக நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் மனசாட்சியை தொட்டு பார்க்கணும். அந்த தம்பிக்கு வந்து நம்ம சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை பேச விடுகின்ற சக்திகள் உங்கள் மூலமாக வன்மத்தை தீர்த்துக் கொள்கிறார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வலிமையான பலத்தின் உண்மையை அறியாமல் நீங்கள் அளவு மீறி வரம்பு கடந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட பேசுகின்ற உரிமையை உங்களுக்கு வாங்கி கொடுத்ததே சுயமரியாதை இயக்கம். உங்களை வந்து உள்ள வச்சிருக்காங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறீர்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் சகோதரர் அண்ணாமலைக்கு தேவை ஒன்று நிதானம், இன்னொன்று பொறுமை. உங்கள் கட்சி உண்மையிலேயே தமிழக மக்களின் இதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்கின்ற எல்லா நல்ல செயல்களும் உங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும். அதை விட்டுட்டு நான் 6 மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன், என்ன முடிஞ்சால் தொட்டுப்பார், நான் வந்து இந்த பின்னணியிலேருந்து வந்தேன் அந்த பின்னணியிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த தமிழ்நாட்டில் எல்லாம் நிறைய பேர் வந்து அவரை போய் ஆட்டுக்குட்டி அது இதெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு அவ்வளோவா உடன்பாடு இல்லை. ஏனென்றால் அந்த மீன் செத்தால் கருவாடு, மனிதன் செத்தால் எதற்கு 3 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் இறந்து போனால் மண்ணுக்கு கூட இரையாவதற்கு தகுதி இல்லை. ஆனால் ஆடும் மாடும் செத்தால் மனிதர்களுக்கு இரையாகிறது. அதுக்கு மதிப்பு இருக்குது, நமக்கு எந்த மதிப்பும் இல்லை. இந்த மதிப்பு தெரியாமல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து எதை கேட்டாலும் நான் கர்நாடகத்தில் சிங்கம்ங்கிறாரு. அதாவது நீங்கள் செய்து கொண்டிருந்த ஒரு வேலையை செய்து கொண்டிருந்த அதே மாநிலத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் அங்கே இருந்தப்போ அவருக்கு தேவையான ஒருவர் படித்து கொண்டிருந்தார் என்பது போல அவர் என்ன செய்கிறார் என்பதை கண்காணிப்பதற்காக ஒரு படையை வச்சிருந்தார். அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதெல்லாம் வந்து சகோதரர் அண்ணாமலை வந்து அவங்க காவல்துறையில் பணியாற்றிட்டு இருந்த போது தான் நடந்தது. இவரை மாதிரியே இன்னொருத்தர் ரிசைன் பண்ணி வந்திருக்கார், சசிகுமார் செந்தில். அவர் வந்து அரசியல் பேசுகிறாரு. ஆனால் அவர் பேசுகின்ற அரசியலுக்கும் அண்ணாமலை பேசுகின்ற அரசியலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். நான் ஆளும் கட்சியில் இருப்பேன் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம், வார்த்தைகளை எடுத்தெறிந்து பேசுவது. தேர்தல் சமயத்தில் வந்து செந்தில் பாலாஜி வந்து பல்ல உடைப்பண்ணார். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான அரசியல். அது அவரை முன்னெடுக்காது, அவருக்கு நல்ல பெயரை கொண்டு வர தெரியாது, நல்ல பெயரை கொண்டு வராது. இவரை வைத்து பாஜகவில் இருக்கின்ற பின்னால் இருக்கின்ற அந்த குழி என்பது இவரை வைத்து ஒரு காலத்தில் வந்து இவரையே அசிங்கப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக தான் நிற்பாங்க. ஏன் அண்ணாமலை இப்படிலாம் பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி வரும். அதாவது கடந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து ஏறாமல் இருந்த பெட்ரோல் விலை வந்து டெய்லி கொஞ்சம் ஏறிட்டு இப்போ ஒரு 105 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. 125 வரைக்கும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது கேஸ் விலையை திடீர்னு ஒரு 50 ரூபா ஏற்றிருக்காங்க. இந்த 2-3 செயல்கள் வந்து இந்த மத்திய அரசாங்கத்தின் மேலே எங்கே விமர்சனம் வந்துருமோன்னு எப்போவுமே உங்களுடைய டெக்னிக் அது. ஏதாவது வந்து மத்திய அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய விமர்சனம் வரும்னு சொன்னால் இங்கே ஒரு ஸ்டண்ட் அடிப்பாங்க. இந்த ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கு இப்போ அண்ணாமலை ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால் அதில் எப்போ பார்த்தாலும் ஒரு கர்நாடகத்தினுடைய சிங்கம் சொல்லிட்டு இதை போன்ற பாதைகளை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய அசிங்கமாக மாறிடுவார். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.